எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் என்னோட வீடியோக்களில் பேஷண்ட்ஸை வச்சு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வச்சு இன்னைக்கான வீடியோ போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த நகங்கள் என்னோட நகங்கள் தான். நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடுகள் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நீளமாக ஸ்ட்ரெயிட் கோடுகள் மாதிரி, அதாவது என்னோட நகம் வந்து ஸ்மூத்தாக இல்லைங்க, நம்ம இப்படி சொரசொரப்பாக இருக்குது, ப்ளஸ் கோடுகள் வந்து நீளமாக நேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நகங்களுக்கு பேர் பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நகங்கள் எனக்கு ரெண்டு கைகளிலுமே இருக்கும். இந்த பிரிட்டில் நெயில்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி தோள்கள் வந்து ரொம்ப மெல்லிசாவும் ஈஸியா இழுக்கப்படக்கூடிய வகையிலையும் இருக்கும் எனக்கு தோள்கள். இது ரெண்டுமே வந்து ஒரு வகையான குறைபாடு தான், ஒரு பிரச்சனையினால தான் எனக்கு இது இருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன். கொலாஜன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், சத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த கொலாஜனோட வேலை என்ன அப்படின்னா, நமது உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள், எலும்புகள், தோல், இரத்த குழாய், ஜீரண உறுப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு வகையான புரதம், புரோட்டீன். இந்த கொலாஜன் நம்ம எலும்புகள், தோல் போன்றவை நல்லா இறுக்கமாகவும் வலிமையாகவும் வச்சுக்க உதவி செய்யக்கூடியது. இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியுது எனக்கு கொலாஜன் கம்மியா இருக்குது. மேலும் இந்த கொலாஜன் அப்படிங்கிற புரதம் மூட்டுகளுக்கு ஒட்டக்கூடிய ஒரு பசை தன்மையும் தரக்கூடியதா இருக்கு. அப்போ நம்ம வந்து மூட்டுகள் ஈஸியா டேமேஜ் ஆகி பிற்காலத்தில் மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஈஸி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம், எனக்கு இந்த மாதிரி இருக்கே டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடியவங்க பெரும்பாலும் வயதானவங்களா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா வயசு அதிகம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது இயற்கையாகவே குறையும். அது ஒன்று. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது இருக்குது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது வந்து ஒரு நோயின் அறிகுறி தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் நார்மலாகவே ஃபிசியலாஜிக்கலாக வந்து வயசு அதிகம் ஆக ஆக அந்த கொலாஜன் உற்பத்திங்கிறது குறையும். அதனால தான் உங்களுக்கு வந்து தோள்களில் சுருக்கமும் உருவாகுது, தோள்கள்லாம் மெல்லிதாகுது, இந்த மாதிரி எந்த மாதிரியே லூஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களும் வருது. பிளஸ் மூட்டுகள் எல்லாமே வீக் ஆகுது, மூட்டு வலிகள் எல்லாமே வருது இல்லையா? அது இயற்கையானது. மேலும் வேற என்ன காரணங்களால இந்த கொலாஜன் உற்பத்தி குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது, புகைப்பிடித்தல், வெயிலில் அதிக நேரம் சுற்றுதல், இதெல்லாம் வந்து கொலாஜன் உற்பத்தியை குறைக்கும். நீங்க பண்றீங்களா? அப்போ இல்ல. மேலும் கொலாஜன் குறைவா இருக்கும்போது வேற என்ன அறிகுறிகள்? தோள்கள் சொல்லிட்டேன், மூட்டுகள் ஜாயிண்ட் சொல்லிட்டேன். தோல் சுருக்கம்ங்கிறது ஈஸியா வந்துருங்க, வேகமா வந்து வயதான தோற்றம் அப்படிங்கிறது வந்துடும் நம்ம கொலாஜன் இல்லாத போது. நகங்கள் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த புண்களே வந்து ஆறுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் நார்மல் பீப்புளோட. ஏன்னா கொலாஜன் புண்கள் ஆறுவதற்கும் தேவையான ஒரு புரதம். மற்றபடி வீக்கான தசைகளுக்குமே கொலாஜன் கம்மியா இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லயும் கொலாஜனுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா கொலாஜன் அங்கேயும் இருக்கு, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சிஸ்டம்லயும். பட் கொலாஜன் இவ்வளவு வேணும் அப்படிங்கிறத கரெக்டா சரியா நம்மளால கணக்கிட முடியாது. மற்ற பிளட் பாராமீட்டர்ஸ், உடம்புக்குள்ள இவ்வளோ கால்சியம் தேவை, இவ்வளோ பொட்டாசியம் தேவை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், இவ்வளோ சோடியம் தேவைன்னு. அந்த மாதிரி கொலாஜனை சொல்ல முடியாது. கொலாஜன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. இது வரத்துக்கு ஒன்று வயசு அதிகமாகும் போது இயற்கையாக குறையுதுனாலும், இன்னொன்று வந்து எர்லர் டான்லோஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு வகையான பிரச்சனை இருக்கு. குறிப்பா எர்லர் டான்லோஸ் அப்படிங்கிறது ஒரு மரபு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ஜெனட்டிக்ஸ். எங்கேயோ ரொம்ப தாத்தாவுக்கு தாத்தாக்கிட்ட இருந்து ஒரு ஜீன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிகுறிகளை நம்மளால பார்க்க முடியுது. மேலும் ஜாயிண்ட் பெயின்லாம் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த எர்லர் டான்லோஸ். குறிப்பா எனக்கு சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் இருக்கு. நம்ம இடுப்பையும் முதுகு தண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது முதுகு தண்டுல இருந்து கடைசி பகுதி சாக்ரம், நம்ம இடுப்பு இந்த பக்கம் இலியாக் போன் இருக்கு. இந்த இடுப்பையும் முதுகு தண்டியும் இணைக்கக்கூடிய ஜாயிண்ட் சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட். பொதுவா இந்த ஜாயிண்ட்லாம் மூவ்மெண்ட்ல இருக்கு. அந்த மாதிரி சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் மூவ் ஆகாது. அது வந்து அப்படியே ஸ்டிஃபா பிடிச்சுக்கணும். ஆனா நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்தி குறைவா இருக்கும்போது ஈஸியா வந்து அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஈஸியா லூசன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் அதுல மூவ்மெண்டே இல்லை. அப்ப சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட் ஆகும்போது, லூஸ் ஆகும்போது மூவ்மெண்ட் வருது. மூவ்மெண்ட்னால சிவியரான பெயின் இருக்கும், நம்மளால நடக்க முடியாது. இந்த மாதிரி அட்டாக்ஸ் எனக்கு 2 வாட்டி வந்திருக்கு இது வரைக்கும். மேலும் வேறு சில ஆட்டோ இம்யூன் இருக்கு, டெர்மோ லூபஸ், டெர்மட்டோமயோசைட்டிஸ் இதுலயும் வரும். பட் எனக்கு இருக்கிறது ஒரு இடிஎஸ் வெரைட்டி தான். இடிஎஸ் எர்லர் டான்லோஸ் சிண்ட்ரோம்ல பலவிதமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு, 13 விதமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இடிஎஸ் பொறுத்த வரைக்கும் எர்லர் டான்லோஸ் சிண்ட்ரோம்ல. இதுல லோயர் வெரைட்டி எனக்கு இருக்கிறது. ஹையர் வெரைட்டியா இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்க வாய்ப்பு கிடையாது. லோயர் வெரைட்டி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவு நம்மளால பிரச்சனையை சரி செய்ய முடியும். எப்படி சரி செஞ்சுக்கிறேங்கிறத அடுத்து நான் கண்டிப்பா சொல்ல போறேன். சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பூரணமா குணப்படுத்த முடியாது. இருந்தாலும் நம்ம
கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னா, சத்துக்கள், அதாவது கொலாஜன் உற்பத்திக்கு தேவையான முக்கியமான 2 சத்துக்கள் வைட்டமின் சி மற்றும் புரதம். இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா புரோட்டீன் புரதம் அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். முட்டை போன்ற விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள், குறிப்பா முட்டையில் இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் காப்பர் சத்துக்கள், ஜிங்க், காப்பர், வைட்டமின் சி, புரதம், இந்த 4 விஷயங்களும் நம்மளோட கொலாஜன் உற்பத்தியை முடிஞ்சளவு கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கும், முடிஞ்சளவு பிரச்சனை ஏற்படாம தடுக்கும். அப்ப இந்த சத்துக்கள் மிக மிக அவசியம். இது நான் ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு வரேன். அதே மாதிரி வைட்டமின் சி நிறைந்த உணவுகள், பழங்கள், இதை நான் சொல்லியிருக்கிறேன். எலுமிச்சை, அன்னாசி, ஆரஞ்சு, ஆப்பிள் போன்ற வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் குறிப்பா என்ன மாதிரி ஆளுங்க சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். என கொலாஜன் உற்பத்தி நல்லபடியா நடக்கிறதுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. இன்னொன்னு அல்ட்ராவயலட் எக்ஸ்போஷர், அதிகமா வெயில் அலையிறது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ். இப்போ தோல் சுருக்கம்லாம் வருது பாத்தீங்களா, இந்த தோல் சுருக்கமா தடுக்கிறதுக்கு ரெட்டினாய்ட்ஸ் போன்ற கிரீம்கள் இருக்கு. பட் பெரும்பாலும் நானும் கூட இந்த கிரீம்லாம் யூஸ் பண்றது கிடையாது. நம்மளுக்கு தேவை பேசிக்கலா உணவு தான் இதுல மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. முடிஞ்ச அளவு நம்ம இதை கண்ட்ரோல்ல வச்சுக்க பார்க்கணும். அப்போ நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா சிக்கன், முட்டை, மீன் போன்ற விஷயங்கள், வெஜிடேரியனா இருந்தா பீன்ஸ், பருப்புகள், கொண்டக்கடலை, கருப்பு பீன்ஸ், கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ராஜ்மா, காளான், பச்சைப்பயிறு போன்ற எல்லா உணவு வகைகளும், அதாவது புரதம் நிறைந்த உணவு வகைகள், சைவ அசைவ உணவுகள் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சத்து. மேலும் கொலாஜன் உற்பத்திக்கு ஜிங்க் அப்படிங்கிற சத்து ரொம்ப முக்கியமான சத்து. அது நம்மளுக்கு முட்டையை தவிர பூசணி விதைகள், முந்திரி, தயிர், யோகர்ட், கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஜிங்க் நம்ம எடுத்துக்கலாம். கூட காப்பர் சத்து. காப்பர் சத்து ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நார்மல் அரிசி, கோதுமை வகைகள், சத்தான அரிசி வகைகள், அதாவது கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அரிசி போன்ற சத்தான அரிசி வகைகள், உருளைக்கிழங்கு போன்ற விஷயங்கள், இதெல்லாம் சாப்பிடும்போது கூடவே எலுமிச்சை ஜூஸும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படுது. புரதத்தோட சேர்த்து நம்மளுக்கு வைட்டமின் சியும் கிடைக்கும் போது உடம்புக்கு கிடைச்சு அது கொலாஜன் உற்பத்தியா மாறுது. கூடவே முடிஞ்ச அளவு பயிற்சிகள், அதனாலதான் நான் பயிற்சிகள் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நானும் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ மூட்டு தேய்மானம் வரும் அப்படின்னு சொல்றேன். அது எனக்குலாம் சீக்கிரமாவே வரும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு நம்மளோட தசைகளை உறுதிப்படுத்த பார்க்கணும். முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம அதை ட்ரை பண்ணணும். வலி வந்துச்சுன்னா நிறுத்திடணும். ஆனா இந்த வலிகள், அட்டாக்ஸ் இதையெல்லாம் அப்பப்ப கண்ட்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஏதோ லோயர் எண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் எனக்கு கம்மி. ஆனா ஹையர் எண்டு போகும்போது இந்த பயிற்சிகள் ரொம்ப அவசியமாகுது. ரொம்ப வயிற்று உபாதைகள், அஜீரணம் இதெல்லாம் அதிகமா இருக்கும் ஹையர் எண்ட்ல. அதீத சோர்வு, வளர்சிதை மாற்றங்கள், ஹார்மோனல் ப்ராப்ளம், வேகமா சருமம் ஸ்கின்லாம் சுருங்கி போறது, மூட்டி வலிகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமா ஹையர் எண்ட்ல வரும். ஸோ நம்ம எது எப்படி இருந்தாலும் இதை பத்தி கவலைப்படக்கூடாது, கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இப்போ நானே இந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தான் இப்போ பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே இதை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது தேவைப்படாது. இதுல உணவு தான் மெயின் காம்பனன்ட். ரெண்டாவது எக்ஸசைஸ், நடக்கிறதுங்கிறது ஓகே, பட் வெயிட்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இதே நம்ம ரெகுலரா பண்ணா நல்லது. ஜாயிண்ட்டுக்கு நல்ல சர்க்குலேஷன், அதனால நல்ல கொலாஜன் உற்பத்தி ஜாயிண்ட்டுகள்ல இருக்கும். இதனால பிரச்சனைகள் அதிகமாகாது. மேலும் யோகா போன்ற விஷயங்களும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசியா கொலாஜன் சப்ளிமெண்ட்டுகள். நீங்க கொலாஜன் சப்ளிமெண்ட்டுகள் சாப்பிட்றீங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சாப்பிட்றது கிடையாது. நம்ம உணவு மூலமாவே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சிலருக்கு தேவைப்படலாம். அதிகமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது அவங்களோட அறிகுறிகளை பொறுத்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டுகள் தேவைன்னா அதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. கூடவே குறிப்பான சில சத்து மாத்திரைகளும் உங்களுக்கு தேவைப்படும். இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உதவி செய்யும், இந்த பிரச்சனையை குறைக்கும் ஓரளவுக்கு. ஆனா இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால தடுக்க முடியாதுங்க. ரொம்ப வயசானவங்க நீங்க என்னதான் உணவுகள் சாப்பிட்டாலும் பாடி டீக்ரடேஷன், பாடி நெகட்டிவ் பேலன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப உணவுகளை திணிக்க முடியாது. இதனால பிரயோஜனம் இருக்காது ரொம்ப வயசானவங்களுக்கு. பட் சின்ன வயசுல இப்போ 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்திலேயே நம்ம முயற்சிகள் எடுத்து இந்த பிரச்சனையை குறைக்க பார்க்கணும். அது உணவுகள் மூலமா கேட்கும். ஆக கொலாஜன் டெஃபிஷியன்சி குறித்த, எர்லர் டான்லோஸ் சிண்ட்ரோம் குறித்த ஒரு வித்தியாசமான வீடியோ இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.